Hi students, welcome to Time Issue. I will discuss the problem. It's a very simple problem. An electron and a proton are sent in an electric field. The ratio of force experienced by them is. For electron and proton, what is the force experienced by them? Question. As usual, I got options 1:1, 1:1840, and 1840:1 and 1:9.1. Right? So, நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளோ, மாஸ் ஆஃப் த புரோட்டான் எவ்வளோ அப்படின்ட்டு அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இல்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸில் வி ஷுட் நாட் கமிட் மிஸ்டேக்ஸ். ஓகே, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து தெரிஞ்ச கொஷினை தப்பாக எழுதிட்டு வரணும். ஓகே, நம்ம தெரிஞ்ச கொஷினை தப்பாக எழுதுனா ஈஸி கொஷின்ஸாக நம்ம டென்ட் ஆகும், ஈஸியான கொஷின்ஸை தப்பாக எழுதிருக்கணும். Okay, let's see what is the answer. So whether it is an electron or proton, electron இருந்தாலும் சரி proton இருந்தாலும் சரி, அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, what is the force on them அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன்? F is equal to ma, அதான் ஜென்ரலான ஈக்குவேஷன், ரைட்? ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கூடாது. F is equal to QE அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா EE எடுத்துக்கலாம். Qங்கிறது சார்ஜ், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது போகிற எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு, ரெண்டுக்கும் சார்ஜ் சேம் தான். ஸோ கியூவால் எந்த டிஃபரன்ஸும் வரப்போகுது. தே ஆர் சேம் டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக தான் இருக்கு. ஸோ கியூவும் யூவும் சேமாக இருக்கும்போது, அதாவது சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ த ரைட் ஆப்ஷன் வில் பி 1:1. 1:1 தான் ரைட்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக இருக்கிறதால ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்போது, ஸோ ஃபோர்ஸ் இஸ் electron or proton, whatever it is, force will be in the ratio 1:1, right? Thank you guys.